ஹேர் மீன்ஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் யூத்ஃபுல் ஹார்ட் பார்ட் 5. ஜங்குக் இப்போ தன்னோட பொண்ணுக்கு ஈவினிங் பர்த்டே பார்ட்டி வச்சுருக்கிறனால தன்னோட போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. வேறு யாருக்கும் பெருசாக இன்வைட் பண்ணலை. ஜங்குக் இப்போ அவங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு ஆஃப்டர்நூன் போல் தன்னோட வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் ஜங்குக் தன்னோட வீட்டுக்கு வரும்போது பைக்கில் தான் வந்திருப்பாங்களா. ஒரு குட்டி பிரிட்ஜை தாண்டி தான் தன்னோட வீட்டுக்கு போகணும். ஜங்குக்கோட வீட்டை சுற்றிலும் ஒரு 10-15 வீடுங்க இருக்குது. யாரும் அந்தளவுக்கு வெளியில் வரமாட்டாங்க. எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய வீடு. ஸோ வீட்டுக்குள்ளே தான் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எப்போயாவது வெளியில் வரும்போது ஜஸ்ட்டு பார்த்து பேசிப்பாங்க, அவ்வளோதான். ஸோ ஜங்குக் இப்போ அந்த குட்டி பிரிட்ஜை தாண்டி வரும்போது சைடில் இருக்க தண்ணி ஓடக்கூடிய குட்டி ரிவர் போல் இருக்கிற இடத்துக்கிட்ட அங்கே இருக்க மக்கள் உட்கார்றதுக்காக ஒரு திண்டு போல் சிமெண்ட்டில் ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல ஜங்குக் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்த மாயாவோட பாட்டிமா இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வழியில் ஜங்குக் பைக்கில் போகும்போது தூரத்தில் யாரோ உட்காந்துருக்காங்களே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே கிட்ட வரும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த பாட்டிமா, ஐ மீன் வைனுக்கு பவுடர் கொடுத்த அந்த பாட்டிமா அங்கே உட்காந்துருக்கதை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். வேகமாக அந்த பாட்டிமா கிட்ட போய் தன்னோட பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு பாட்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ பாட்டிமா மெதுவாக நிமிர்ந்து பார்த்துட்டு, ஆஹா, நீங்கள் இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் தானே அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. பரவாயில்லையே, என்னை உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தம்பி, 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பொண்டாட்டி உங்கள் கூட சேரணும்னு நான் பவுட்ரு கொடுத்தேனே, நினைவில்லையா என்னைய? உங்கள் முகம் என் மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு. என்ன பொண்டாட்டி உங்கள் கூட இப்போ சேர்ந்து வாழ்கிறாளா இல்லை முறைச்சிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, நீங்கள் கொடுத்த பவுடரோட எஃபெக்ட் இப்போ வரைக்கும் என் பொண்டாட்டி என் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கா. உங்களை பார்க்கணுன்னு ஊர் முழுக்க தேடி திரிஞ்சேன். இப்போ தான் பார்க்கணுங்கிற நேரம் வந்திருக்கும் போல். எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அப்போ பாட்டிமா அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, எங்கே தான்ப்பா எப்போதுமே நான் இருப்பேன். இதோ அங்கே தெரியுது பாரு, ஒரு ப்ளூ கலர் வீடு, அதுதான் என்னோட வீடு. நீ எப்போ வேணாலும் வந்து என்னைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அட கடவுளே, இந்த சைடு வந்துட்டு போகிறச்சே அந்த வீடை நான் பல தடவை பார்த்துருக்கேனே, அதுதான் உங்கள் வீடுன்னு எனக்கு தெரியல பாட்டிமா. ஐ எம் ரியலி சாரி. ஓகே, இன்றைக்கி நைட் வந்து எனக்கு, ஐ மீன் என்னோடய குழந்தைங்களுக்கு பர்த்டே, ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறதா, ஸ்ட்ரைட்டாக போய் லாஸ்ட்டு டெட் எண்டில் ரைட் சைடில் கட் பண்ணி ஒரு 2 வீடு தாண்டி வந்தீங்கன்னா 3ஆவதாக இருக்கிற வீடு என்னோடது. அந்த லைனில் 3 வீடு தான் இருக்குது. லாஸ்ட்டு வீடு என்னோடது. ஃப்ரண்ட்டில் இருக்க 2 வீட்லேயும் யாரும் குடி இல்லை. ஸோ ஒரே வீடு தான் என்னோடய வீடு. நைட்டு லைட்டிங்லாம் போட்டு எப்போதுமே கலர்ஃபுல்லாக இருக்கும் வீடு. ஈவினிங் போல் வந்துடுங்க, என் குழந்தைங்களுக்கு பர்த்டே பார்ட்டி, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, பக்கத்தில் தான் உன் வீடாப்பா? அடடா, நான் இனி அடிக்கடி வர்றேன் உன்னோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. சரி பாட்டி, தனியாக தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, இந்த ஊருக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்கிறா. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதோ இங்கே தண்ணி போய்கிட்டு இருக்குதுல்ல, இந்த இடத்துல மயக்கம் போட்டு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன். இந்த வழியில் அந்த பொண்ணு வந்தவன் என்னையை பார்த்து காப்பாற்றி, எனக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கடி என்னை வந்து பார்த்து ஏதாவது எனக்கு சாப்பிட வாங்கி கொடுத்துட்டு போவா. நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு இருக்கிறா எனக்கு இங்கே, வேறு யாரும் எனக்கு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா ஜங்குக்கை பார்த்து. ஜங்குக்கு ரொம்ப பாவமாக போயிடுச்சு. ஏன்னா ஜங்குக்குமே ஒரு பாட்டிமா இருக்காங்க இல்லையா, பேர குழந்தைங்கன்னு 6 பேர் இருக்கிறனால பாட்டிமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த பாட்டிக்கு யாருமே இல்லைன்னதும் ஜங்குக்கு தன்னோட பாட்டிமா நினப்பு வந்துடுச்சு. ஸோ அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, நீங்கள் என் பாட்டிமாவுக்கு மம்மி வயசில் இருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் இருக்க பிடிக்கலைன்னா என் வீட்டுக்கு வந்துடுங்க. நல்ல பெரிய வீடு, என் வீட்டில் அழகாக வந்து தங்கிக்கோங்க. இந்த ஊரை விட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி என் ஊருக்கு போனால் கூட உங்களை நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். பாட்டிமா, ரொம்ப சந்தோஷம், நீ சொன்னதே எனக்கு போதும் தங்கம். ஆனால் இந்த ஊர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இங்கே தான் நான் இருப்பேன். பிள்ளைக்குட்டி யாரும் இல்லாமல், வீட்டுக்காரும் இல்லாமல் கஷ்டப்படுறேன். உன்ன மாதிரி பிள்ளைங்களை பார்க்கல எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுறேன், நீ கவலைப்படாத. முடிஞ்சால் என் பேத்தியும் கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க.
நல்லா கூட்டிகிட்டு வாங்க. நீங்கள் சொல்லும்போதே அந்த பொண்ணை பார்க்கணும் போல் இருக்குது எனக்கு. ரொம்ப நல்ல பொண்ணாக இருப்பா போல். கூட்டிகிட்டு வாங்க, 2 பேரையும் நான் இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பாட்டிமா ஜங்குக் போகிறதையே பார்த்துட்டு இருந்துட்டு, கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் என் வீட்டுக்கு உன்னை என் மருமகனாக கொண்டுக்கிட்டு வந்துடுறேன். உனக்கு கல்யாணம் பண்ணி 3 குழந்தைங்க பிறக்கணும். அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் உனக்கு 3 குழந்தைங்க பிறந்துருச்சே. என்ன எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. நான் கொடுத்த பவுடரோட எஃபெக்ட்டு உன் பொண்டாட்டி உடம்புல இன்னமும் இருக்கும். உன் பொண்டாட்டியை எனக்கு பிடிச்ச மாதிரி ஆட்டி வைப்பேன் நான். அந்த வேலையை இனிமே நான் பார்ப்பேன். உன் பொண்டாட்டி உன்னைய படுத்துகிற பாட்டில் என் பேத்தி மாயாக்கிட்ட நீனா வருவ. என் பேத்தி அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் கூட என் பேத்தியை குடும்பம் நடத்த வைப்பேன். உன் குடும்பமே எனக்கிட்ட இருந்து உன்னைய காப்பாற்றணும்னு நினச்சாலும் அது நடக்காது. என் பேத்தியை கல்யாணத்திலேருந்து ஒதுக்கி விட்ட ஃபேமிலி தானே உங்கள் ஃபேமிலி. அத்தனை பேருக்கும் இன்னையிலேருந்து வைக்கிறேன் செக் அப்படின்னு பாட்டிமா தனக்கு தானே நினச்சிக்கிட்டு மெதுவாக எழுந்து அவங்களோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஈவினிங் வைன் 3 பேபிஸையும் நல்லா பாத் பண்ணி விட்டு, ஒய்யாரிக்கு க்யூட்டான லைட் பேபி மேக்கப் போட்டு விட்டு, ஒரு அழகான பேபி டால் ஃப்ராக் வந்து ஒரு பிங்க் கலரில் வியர் பண்ணிவிட்டு, ஒய்யாரியோட ஹேருக்கு அங்கங்கே பேர்ல்ஸ் டிசைன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு, ஹேர் முழுக்க கிளிட்டர் டஸ்டிங்லாம் போட்டு அப்படியே ஜொலிக்க வச்சிட்ருக்காங்க ஒய்யாரியை. ஒய்யாரி ஒரு பிரைட் ஸ்மைலில் ரொம்ப அழகாக உட்காந்து மேக்கப் பண்ணிக்கிறாங்க அவங்க மம்மிக்கிட்ட. இப்போ ஒய்யாரிக்கு லெக்ஸில் சாக்ஸ் போட்டு விட்டு, கலர் கலராக லைட் எரியக்கூடிய ஷூஸ் வியர் பண்ணிவிட்டு, அப்படியே தூக்கி ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நிற்க வைக்கிறாங்க ஒய்யாரியை. ஒய்யாரி நல்லா குண்டு குழந்த. அப்படியே ஒயினை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, மம்மி நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. என் செல்லத்துக்கு என்ன லட்டு மாதிரி இருக்க. மம்மி ஒன்றை மாதிரியே தான் இருப்பேன். நீ மம்மி மாதிரி பிறந்திருக்க சொல்லும். நீ எப்போவுமே பியூட்டிஃபுல்லாக தான் இருப்ப அப்படின்னு ஒய்யாரியோட சீக்ஸில் டைட்டாக கிஸ் பண்ணி, அப்படியே லைட்டாக ரோஸ் பவுடரை எகெயின் 2 சீக்ஸ்லேயும் போட்டுவிட்டு, சூப்பர் சமத்தா போய் பாட்டிமாக்கிட்ட உட்காந்துக்கணும், சேட்டை பண்ணக்கூடாது, உன் தம்பிங்களை நான் ரெடி பண்ணி அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யாரியை ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேருந்து கீழே இறக்கி விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கிம் 2 பேரையும் சைடில் நிற்க வச்சு 2 பேருக்கும் அழகாக கோட் சூட்லாம் வியர் பண்ணி விட்டு, அவங்களோட ஹேருக்கு ஜெல் போட்டு அழகாக ஹேரை கோம் பண்ணி விடுறாங்க. பார்க் சொல்கிறாங்க, மம்மி நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கிம்மு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேருக்கும் என்ன ராஜகுமாரனுங்க மாதிரி இருக்கீங்க 2 பேரும். என் செல்லக்குட்டிங்க நீங்கள் 2 பேரும். ஓகே, சூப்பராக ட்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. ஷூ ஷாக்ஸ் போட்டுட்டு இங்கேருந்து கிளம்பலாம், உட்காருங்க அப்படின்னு சொல்லி 2 குழந்தைங்களுக்கும் சாக்ஸ் வியர் பண்ணி விட்டு, அப்புறம் ஷூவும் போட்டு விட்டுட்டு அப்படியே கீழே இறக்கி விட்டுறாங்க. 2 குழந்தைங்களும் பயங்கரமாக ஜம்ப் பண்ணிக்கிட்டு, நாங்கள் போய் எங்கள் அக்காவை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு வெளியில் ஓடி போயிட்டாங்க. அந்த டைமில் தான் ஜங்குக் பாத் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் வர்றாங்க. வைன் வந்து ஒரு பர்பிள் கலரில் சில்க் சாரீ வியர் பண்ணிக்கிட்டு, இயர்ஸ்க்கு பர்பிள் கலர்லேயே கோல்டன் ஜிம்கா வியர் பண்ணிக்கிட்டு, இப்போ கோல்டு பேங்கிள்ஸையும் கிளாஸ் பேங்கிள்ஸையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி தன்னோட ஹேண்டுக்கு போட்டுட்ருக்காங்க வைன். ஜங்குக் அப்படியே வைனை பாத்ரூம் டோர்கிட்டே நின்று நோட்டீஸ் பண்ணிவிட்டு, பை காட், ஏன் அம்மா என் பொண்டாட்டிக்கு நாளுக்கு நாள் அழகு கூடிக்கிட்டே இருக்கு போ. என்ன அழகாக இருக்கா. என் 3 பேபி ஸ்டொமக்கில் இருக்கும்போது கூட ஸ்டொமக் அந்தளவுக்கு பெருசாக தெரியல. அதனால தான் இப்போ வரைக்கும் கூட ஸ்டொமக் எதுவும் வெளியில் தெரியாமல் நல்லா சிக்குன்னு, ஐயோ காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கா. நான் தான் கொஞ்சம் வெயிட் போட்டு முரட மாதிரி இருக்கேன். சும்மாவே நான் முரடனுங்கிறாவ. முதல்ல நான் ஏதாவது பண்ணி இந்த 6 பேக்கெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்லிம்மாக மாறணும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ஜங்குக்கு இப்போ வைன்கிட்ட வந்து நிற்கிறாங்க. வைன் ஜங்குக்கு பார்த்து, மாமா இந்தாங்க இந்த ஜாஸ்மினா என்னோடய ஹேருக்கு வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேர்பின் எடுத்து ஜங்குக்கிட்ட கொடுக்குறாங்க. கொஞ்சம் பக்கத்தில் வந்து ஒரு ஹக்கு கிஸ்ஸுன்னு எதுவுமே பண்ண முடியாது, எதையாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருப்ப நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த ஜாஸ்மினை வைனோட லாங் ஹேரில் வச்சு விடுறாங்க. வைன் அப்போ பார்ட்டிஷனில் குங்குமத்தை வச்சுட்டு அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்த்து, எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க.
உனக்கு என்ன என் தங்கமே லட்டு மாதிரி இருக்க, அப்படியே என் பொண்ணு ஒன்றை மாதிரியே இருக்கா. அதான் ஒயின் ஒய்யாரி அப்படின்னு கோரஸாக பேர் வச்சு விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். யூ நாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அங்கே வெளியில் போயிட்டாங்க. ஜங்குக் இப்போ தன்னோட பாய்ஸ்க்கு எந்த கலரில் சூட் எடுத்தாங்களோ அதே மாதிரி ஜங்குக்குமே அதே கலரில் சூட் வியர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டைம் இப்போ 7 o'clock. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இப்போ கார்டனில் தான் இருக்காங்க. கார்டன் முழுக்க நல்ல லைட் செட்டப் பண்ணி பகல் போல் நல்ல வெளிச்சமாக இருக்குது. ஒய்யாரி அங்கே செட் பண்ணி வச்சுருக்க ஒரு டோர்வேவை அழகாக அந்த டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்க. சைடில் நிற்கிற தயாங்கும் ஜிமினும் ஏகப்பட்ட கிளிப்பிங்ஸ் எடுக்கிறாங்க குழந்தைங்கள. ஒய்யாரி பின்னாடியே பார்க் கிம் 2 பேரும் வந்துட்டாங்க. பயங்கரமாக கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க. பாட்டிமாவும் மீனும் 3 பேரும். வாயினும் ஜங்குக்கும் சைடில் அழகாக கேக் ரெடி பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஜங்கு கூட ஒர்க் பண்ணக்கூடிய கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே இப்போ வந்துட்டாங்க. ஜங்குக் எல்லாரையும் வார்மாக வெல்கம் பண்ணிவிட்டு இப்போ குழந்தைங்களோட கேக் கட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் கேக் கட் பண்ணலை. ஜங்குக் வந்து தன்னோட பாட்டிமாவை பார்த்து, பாட்டி ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம், நான் கூட ஒரு பாட்டிமாவை பற்றி சொல்லியிருக்கேனே உங்ககிட்ட, ரொம்ப நல்லவங்க, நானும் வைனும் நல்ல விதமாக லைஃப்பை லீட் பண்ணுவோன்னெலாம் சொன்னாங்கன்னு. அந்த பாட்டியை பார்த்தேன் இன்றைக்கி மார்னிங் தான், இல்லை ஆஃப்டர்நூன் இருக்கும். பார்க்கும்போது அவங்களே இன்வைட் பண்ணியிருக்கேன். வர்றதுக்கு முன்னாடி கேக் கட் பண்ண வேண்டாம், வந்துட்டவங்க ரொம்ப வயசானவங்க, யாரும் கிடையாது அவங்களுக்கு. யாரோ ஒரு பொண்ணை தெரியுமா இங்கே, அந்த பொண்ணு கூட வர்றேன்னு சொன்னாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பாட்டிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால என்ன தங்கம், யாரும் இல்லாதவங்கன்னு சொல்கிற, வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா இப்போ ஒய்யாரியை தூக்கி தன்னோட லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டு கிம்மையும் பார்க்கையும் சைடில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. ஒய்யாரி பாட்டிமாவை பார்த்து, பாட்டி நல்லா உட்காருங்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே நல்லா ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டாங்க பாட்டிமாவோட லேப்பில். இப்படியே ஒரு 15 மினிட்ஸ் பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ சைடில் இருக்க சேரில் உட்காந்து ஜிமின்கிட்டையும் தயாங்கிட்டையும் அப்புறம் கான்ஸ்டபிள்ஸ்கிட்டையும் ரேண்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஜங்குக்கோட குவார்ட்டர்ஸ் கார்டன் ஏரியாவோட டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு பாட்டிமாவும் மாயாவும் இப்போ அந்த பார்ட்டிக்கு வர்றாங்க. ஜங்குக்கு மாயாவை பார்த்ததும் திடீர்னு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 3 years கழிச்சு இப்போ தான் மாயாவை பார்க்குறாங்க. அதே ஊருக்குள்ளே இருந்தாலும் மாயாவோட வீடு எந்த சைடு இருக்கோ அந்த ஸ்ட்ரீட் சைடு போக மாட்டாங்க ஜங்குக். வேறு வழியாக தான் தன்னோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. ஏன்னா மாயாவை பார்க்க ஏன்னு தெரில ஜங்குக்கு விருப்பம் கிடையாது. 2வது ஒயினை இப்போ தன்னோட டீப் ஹார்ட்டில் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மாயாவோட நினைப்பே ஜங்குக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது மாயா பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு கார்டனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறத பார்த்துட்டு உயிரே போகணும் இருக்குது ஜங்குக்கு. ஐயோ என்னது இது, என் பொண்டாட்டியே பயங்கர பொசசிவ் பிடிச்சவ, ஐயோ இவளை எதுக்கு இந்த பாட்டிமாவை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான், ஐயோ நானே வம்படியாக வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஜங்குக் டக்குன்னு எழுந்து அந்த பாட்டிமா கிட்டே போகிறாங்க. அப்போ பாட்டிமா ஜங்குக்கை பார்த்துட்டு, வந்துட்டேன், கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டீங்க, ப்ளீஸ் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை பார்த்து, வா மாயா, நீ தான் பாட்டிமாவுக்கு ஹெல்ப் பண்ணுற பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஜியான் நான் தான் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷம், வா மாயா வா, உடனே நான் இன்வைட் பண்ணேன் பாட்டிமாக்கிட்ட சொல்லி வா அப்படின்னு சொல்லி இப்போ தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க பாட்டிமாவையும் மாயாவையும். ஒயினப்போ ரொம்ப கோஷியாக சிங்கிள் சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஜங்குக் யாரையும் கூட்டிகிட்டு வராங்கன்னு நோட்டீஸ் பண்ணிவிட்டு மாயாவை பார்த்ததும் டக்குன்னு நிமிர்ந்து உட்காடுறாங்க. என்னது இது, ஒயின் இப்படி ஷார்ப்பாக உட்காடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு மினியும் மீனும் சைடில் பார்க்குறாங்க. மாயாவை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஐயோ அப்படின்னு வாய் விட்டே சொல்கிறாங்க. பாட்டிமா இவங்க பேசுகிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு சைடில் திரும்பி பார்க்குறாங்க. பாட்டிமாவை பார்த்துட்டு ஐயோ பாவமே வயசான பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே சைடில் பார்க்குறாங்க. மாயா வந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்னது, ஐயோ இவளை எங்கே கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க, ஐயோ என் பேத்தி சும்மாவே பயங்கரமான ஆள், இவ கூட வர்றதை பார்த்தா போச்சு, இந்த ஜங்குக்கு அறிவே இல்லையா அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு டக்குன்னு எழுந்து நிற்கிறாங்க பாட்டிமா. வாயின் மெதுவாக எழுந்து அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் ஜங்குக்கிட்ட போய் நிற்கிறாங்க.
அப்போ பாட்டிமாவை ஜங்குக்கு எல்லாருக்கிட்டே இன்ட்ரோ பண்ணிவிட்டு பாட்டிமாவுக்கு ஹெல்ப் பண்ண பொண்ணு மாயா, அதான் மாயாவை வச்சு மாயாவையும் பாட்டி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, எல்லோரும் கேக் கட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. குழந்தைங்க 3 பேரும் அழகாக கேக் கட் பண்ணி அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுறாங்க குழந்தைங்க தன்னோட ஹேண்ட்ஸாலேயே. ஜங்குக்கு இப்போ 2 பிளேட்டில் கேக், அதுக்கப்புறம் ஜூஸ், இது 2ஐயும் எடுத்து வச்சு ஒய்யாரி ஹேண்ட்ஸில் கொடுத்து இங்கே வா அப்படின்னு மெதுவாக ஒய்யாரியை ஹேண்ட்ஸை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒய்யாரி தன்னோட 2 ஹேண்ட்ஸ்லேயும் அந்த பிளேட்டை பிடிச்சிக்கிட்டு ஜங்குக்கு அப்படியே ஷோல்டரில் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்களா. ஒய்யாரி போய் அந்த பாட்டிமாக்கிட்ட கொடுக்குறாங்க. பாட்டி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஹேண்ட்ஸில் வச்சுருக்க இன்னொரு பிளேட்டை ஒய்யாரி வாங்கி மாயாக்கிட்ட கொடுக்குறாங்க. மாயாவுக்கு ஏனே தெரில, ஒய்யாரியையும் பார்க்கிமையும் பார்த்துட்டு ஆசையாக இருக்குது. எனக்கு பிறக்க வேண்டிய குழந்தைங்க இவங்க. அப்படி இருக்கும்போது யாரு கூடயோ இவன் ஒன்று மண்ணா இருந்து குழந்தைங்கள பெற்றுக்கிட்டான், எரிச்சலாக இருக்குது எனக்கு அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ஒரு ஆசையான பார்வையில் ஒய்யாரியை பார்க்குறாங்க மாயா. ஒய்யாரி அப்போ மாயா பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிட்டு அவங்களோட பிளேட்டில் பெரிய கேக் எடுத்து வச்சு அந்த பீஸை அப்படியே ஃபோர்க்கில் வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. பை காட், நல்லா சாப்பிட்ற குழந்த போலையே அப்படின்னு ஆசையாக மாயா ஒய்யாரியை தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா ஒய்யாரி தான் பக்கத்தில் இருக்காங்களா. இதெல்லாம் ஒரு ஃபயர் ஐஸில் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒயின் கிட்டுக்கிட்டுன்னு பாட்டிமா கிட்ட போய் உட்காந்து, பாட்டி, முட்டாள் பாட்டி, நான் சொன்னேன் உனக்கிட்ட இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இவன் கூட பிள்ளைங்க பெற்றுக்க மாட்டேன்னு. ஐயோ, நல்லா என் பிள்ளைங்களுக்கு 3வது பிறந்தநாள்னு சந்தோஷமாக இருந்தான். உன் பேரன் என்ன பண்ணி வச்சுருக்கான் பாரு. அவன் காதலி கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு என் பிள்ளையா அங்கேயே உட்கார வச்சுக்கிட்டு இருக்கான். வரட்டும் வீட்டுக்கு, அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அடியே, அவனை மரியாதை இல்லாமல் அவன் பேசுனது காதில் விழுந்தது, தூக்கி போட்டு இங்கேயே மிதிச்சு போடுவான் கம்முன்னு கடை. ஏதோ அந்த பாட்டிக்கு இந்த மாயா பொண்ணு ஹெல்ப் பண்ணியிருப்பா போல், அதனால அந்த பாட்டி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஜங்குக்கு ஒன்று இன்வைட் பண்ணலை, நேராக போய் பாட்டிமாவுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பொண்ணு வந்திருக்கா. நீ தேவையில்லாமல் விஷயத்தை பெருசு பண்ணாமல் அப்படியே விட்டுடு, எந்த பிரச்சனையும் இருக்காது. நீனே ஒரு விஷயத்தை உருவாக்கி விட்டுடாத, கம்முனரு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஓஹோ, எட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஒய்யாரிக்கிட்ட போய், செல்லக்குட்டி மம்மிக்கிட்ட வந்து அங்கே உட்காந்து சாப்பிடுங்க, உன் தம்பி 2 பேரும் உன்னை கூப்பிட்றானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாயாவை அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒய்யாரியை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஓ, உரிமையாக புள்ளன்னு சொல்லி தூக்கிக்கிட்டு போகிறா. ஒருவேளை இது என் குழந்தையா இருந்தா நரபலி கொடுக்குற வரைக்கும் என் குழந்தைய நல்லா பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் இந்த 3 குழந்தைய நரபலி கொடுத்துக்கிட்டு இளமையை வாங்கிக்கிட்டு அடுத்தடுத்துன்னு ஜங்கு கூட பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டு அந்த குழந்தைங்க கூட ஹாப்பியாக இருந்திருப்பேன். எரிச்சலாக இருக்குது எனக்கு அப்படின்னு மாயா மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கு மாயா கிட்ட போகவே இல்லையே, அப்படியே ஓரமாக ஒதுங்கிட்டாங்க ஜங்குக். இருந்தாலும் ஒயினை நினச்சி பயமாக இருக்குது ஜங்குக்கு. இப்படியே இந்த பர்த்டே பார்ட்டி நல்லபடியாக முடியுது. மாயா பாட்டிமா 2 பேரும் எழுந்து போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ நைட் டின்னருக்காக எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஒயின் இப்போ டின்னருக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ண ஃபுட்டெல்லாம் அப்படியே எல்லாருக்கும் பிளேட்டில் வச்சிட்ருக்காங்க. மீனுமே மற்ற ஃபுட்டெல்லாம் எடுத்து சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு எதுவுமே பேசலை, கப்சுப்னு உட்காந்துட்ருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. ஒயின் வந்து இப்போ நைட்டு பாத் பண்ணிகிட்ருக்காங்க. குழந்தைங்க 3 பேரையும் ஜங்குக் பெட் டைம் ஸ்டோரி சொல்லி அழகாக அவங்களோட பேபி பெட்டில் படுக்க வச்சு மஸ்கிட்டோ நெட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அழகாக சைடில் ஃபேனை போட்டு விட்டுட்டு ஒயினுக்காக ரெடியாக உட்காந்துட்ருக்காங்க. ஒயின் இப்போ பாத் பண்ணிவிட்டு ஒரு டவலோட வெளியில் வந்து நிற்கிறாங்க. அப்படியே டோர் மேட்கிட்ட தன்னோட லெக்ஸை நல்லா ரப் பண்ணிக்கிட்டே, ஏன்னா குள்ளுன்னு இருக்குதான் காதலியை பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். திக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. ஒயின், இங்கே பாரு, கோபப்படாத. உண்மையிலேயே பாட்டிமாவுக்கு ஹெல்ப் பண்ணுற பொண்ணு அந்த மாயான்னு எனக்கு தெரியாது. 2வது, நீ எதுக்காக அவளை என்னோட லவ்வர்னு பார்த்துக்கிட்டு இருக்க? அவன் என் லவ்வர் கிடையாது. இப்போ நீ தாண்டி என் லவ்வரு, சுகர் பேபி, பொண்டாட்டி எல்லாமே நீ தாண்டி எனக்கு. அவளை போய் நான் திரும்பி பார்ப்பேனா? நீ புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டெல்லாம் அவள் வீட்டுக்கு வந்துட்டான், இதுக்கப்புறம் நான் அவளை எதுக்கு கூப்பிட போகிறேன் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. போதும்,
எனக்கு எரிச்சலாக இருக்கு அவளை பார்த்ததுலேருந்து. நகரங்க, இதுக்கப்புறம் கிட்ட வரக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வைன் வேகமாக கபோர்ட் கிட்ட போய் இப்போ வியர் பண்ணிக்கக்கூடிய நைட் சூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜங்கு கிடுகிடுன்னு வைன் பின்னாடி போய் டக்குன்னு டவலை பிடிச்சி இழுத்து விட்டுட்டாங்க. நேக்கடாக நின்றுட்டுருக்காங்க வைன். ஏய் கரும்பு பிடிச்சி ஜோன் புட்டு டவலை அப்படின்னு சொல்லி டவலை பிடுங்க பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே வைனை ஹக் பண்ணிக்கிட்டு, ஆஹா நான் மார்னிங்லேருந்து நைட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 1 வீக்காக நீனும் நானும் ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணலை. குழந்தைங்களுக்கு பர்த்டே இருக்குன்னு நல்லா நீனும் என் பாட்டிமா என் தங்கச்சிங்கெல்லாம் ஷாப்பிங் போயிட்டு களைப்பாக வந்து படுத்துடுறீங்க. இன்றைக்கி எப்படியும் உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தா என்கிட்ட நீ வம்பழுத்து சண்டை போடுற. இங்கே வா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வைனை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டுட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக் வைன் 2 பேரும் ஒரு ஹாட் மேக்கவுட் செக்ஷனில் இருக்காங்க. இப்போ ஜங்குக் தன்னோட செக்ஷனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே வைன் பக்கத்தில் ஹக் பண்ணி படுக்கிறாங்க. வைன் அப்போ அந்த டிம்மான லைட் வெளிச்சத்தில் ஜங்குக்கை பார்த்து, சத்தியமாக அந்த மாயா உங்கள் மனசில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடியே கோபம் வருது எனக்கு. என் 3 பிள்ளைங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன், அந்த மாயா மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நீ என்னுட்டு ஐயோ நான் எப்படி சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. நீ இல்லாட்டி நான் செத்து போயிடுவேண்டி. உன் மேலே ஏனே தெரில ஒரு இனம் புரியாத பைத்தியக்காரத்தனத்தை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது உன்னைய விட்டுட்டு இன்னொருத்தையும் தேடுவேனா? புரிஞ்சுக்கோ, விதியாக உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு. இல்லாட்டி கல்யாணம் நடக்க போகிற ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவள் என்னை விட்டுட்டு போவாளா சொல்லு? புரிஞ்சுக்கோ, உன்னை தான் எனக்கு பிடிக்கும். என் குழந்தைங்களுக்கு 3 வயசு ஆயிடுச்சு. அடுத்து ஒய்யாரிக்கும் பார்க்குக்கும் கிம்முக்கும் விளையாடுறதுக்கு ஒரு குழந்தையோ இல்லை 2 குழந்தையோ ரெடி பண்ணணும். இப்படியெல்லாம் வேலைகளையும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் வச்சுக்கிட்டு சண்டை போடலாமா என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். எது இன்னும் 1 2 வாயிலே குத்துவேன், முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வைன் அப்படியே அந்த சைடு திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜங்குக் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வைனோட சீக்ஸில் டைட்டாக கிஸ் பண்ணி அப்படியே வைனை பேக் பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. இப்போ ஜங்குக்கு பவுடர் கொடுத்த அந்த மாயாவோட பாட்டிமா ஜங்குக்கோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி மண்டே. ஸோ ஜங்குக், தயாங், ஜிமின் 3 பேரும் வீட்டில் தான் இருக்காங்க. பாட்டிமா இப்போ சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு மாயாவோட பாட்டிமாவை பார்த்து, அப்புறம் உடம்புலாம் நல்லா இருக்கா உங்களுக்கு? நீங்கள் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னம்மா, உன் மம்மியோட வயசு எனக்கு. உன்ன மாதிரி தான் ஒரு பொன் குழந்தை எனக்கு இருந்தா. என்ன பண்ணுறது, நான் இருக்கேன். அவள் சீக்கிரத்தில் போய் சேர்ந்துட்டா. அவளுக்கு பிள்ளைங்க யாரும் கிடையாது. அதான் இப்போ நான் ஒண்டிக்கட்டையாக கிடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அதுக்கு வைனோட பாட்டிமா, அச்சோ அப்படியெல்லாம் சொல்லப்படாது, நாங்கள்லாம் இருக்கோம், நீங்கள் இங்கேயே கூட இருந்துக்கோங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா சரி வராது, எனக்கு ஏன் வீட்டில் இருந்தால் தான் நல்லா சுதந்திரமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டிமா லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே உள்ளேருந்து பயங்கரமான சவுண்டு வருது. ஐயோ ஐயோ துப்பு துப்பு, எதுக்காக இப்படி சாப்பிட்ட துப்பு அப்படின்னு கத்துறாங்க வைன். பதறி அடித்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இப்போ டைனிங் ஹால்குள்ளே தான் ஓடுறாங்க. வைன் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு, அம்மு துப்பு அம்மு துப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரிக்கு ஐஸெல்லாம் மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெதுவாக மாயாவோட பாட்டிமா இப்போ வீட்டுக்குள்ளே போய் அங்கே என்ன நடக்குதுன்னு நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஜங்குக் ஒய்யாரியை தூக்கி, என்ன ஆச்சு, எதுக்காக குழந்தைகிட்ட கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு அதட்டுறாங்க வைனை. ஐயா சிக்கன் பீஸை முழுங்கிட்டா, துப்ப முடியல அவளால், துப்ப சொல்லுங்க அப்படின்னு அழுகிறாங்க. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஜிமின் உடனே, ஐயோ புள்ளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யாரியை ஜங்குக்கிட்டேருந்து வாங்குறாங்க. அப்போ மாயாவோட பாட்டிமா, அட நெல்லுப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே பிள்ளைக்கு ஏதாவது ஆகிடும். இது என்ன சிட்டியா கிராமம், 3 கிலோமீட்டர் போகணும் ஆஸ்பத்திரிக்கு, இங்கே கொடுங்க பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யாரியை தூக்கி தன்னோட ஷோல்டரில் படுக்க வச்சு ஒய்யாரியோட முதுகில் தட்டிகிட்ருக்காங்க பாட்டி. ஒன்றுமே புரியலை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. வைனோட பாட்டிமா பதட்டத்தில், என்னம்மா பண்ணுறீங்க, ஐயோ என் பேத்தியா, என்ன ஆச்சு என் பேத்திக்கு அப்படின்னு அழுகிறாங்க.
ம் ஒன்றுமில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே குழந்தைய ஷோல்டரில் போட்டு தட்டினதும் குழந்தையோட த்ரோட்டில் சிக்கிக்கிட்டு இருக்க அந்த சிக்கன் பீஸ் அப்படியே கீழே விழுந்துடுச்சு. வலிக்குது அப்படின்னு அழுகுறாங்க ஒய்யாரி. ஒய்யாரி பேசினதும் கிடுகிடுன்னு டேங் வந்து பாட்டிமாவோட ஷோல்டர்லேருந்து ஒய்யாரியை தூக்கிட்டாங்க. அம்மோ என்னோட ஆச்சு உனக்கு என் தங்கமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரியோட ஃபேஸ் ஃபுல்லாக டேங் கிஸ் பண்ணி அப்படியே சைடில் இருந்த வாட்டர் கிளாஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஃபுல் கிளாஸ் வாட்டரையும் ஒய்யாரி குடிச்சிட்டு மாமா தொண்டைய வலிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வலிக்கும் உனக்கு நல்லா சிக்கன் பீஸை சூ பண்ணி சாப்பிடாம அப்படியே வெட்டுக்குன்னு முழுங்குவியா அப்படின்னு கத்துறாங்க வைன். ஜங்குக்கு கோபம் வந்துடுச்சு. ஏய் நகர்ந்து பொடி, பிள்ளையை திட்டாத, முதல்ல பெரிய பெரிய பீஸா தூக்கி எதுக்கு குழந்தைக்கு வச்ச, கட் பண்ணி வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட லேப்லேருந்து ஜங்குக்கு ஒய்யாரியை தூக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஒய்யாரிக்கு உண்மையிலேயே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே சாஞ்சிட்டாங்க ஜங்குக்கோட ஷோல்டரில். என் பொண்ணு அப்படி சாஞ்சிட்டா, என் தங்கம் வா டேடி உன்னைய தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ குழந்தைய தூங்க வைக்கலாம் அப்படின்னு பெட்ரூம்க்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. வைனுக்கு இப்போ இந்த பாட்டிமாவை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கிடுகிடுன்னு மாயாவோட பாட்டிக்கிட்ட போய் ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி, என்னோட பொண்ணுக்கு எதுவும் ஆயிருந்தா கண்டிப்பாக நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அழுகுறாங்க. நீ ஏன் சாகணும், உன் பிள்ளைகளை நான் கொல்றதுக்கு தானே நீ பெத்தே வச்சுருக்க, என்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு உன் குழந்தைங்களோட இதயத்தை எடுக்காமல் குழந்தைங்கள நான் சாக விட மாட்டேன் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, அதனால என்னம்மா, எனக்கு இந்த வைத்தியம் தெரியும், நான் வைத்தியச்சிம்மா, உன் வீட்டுக்காருக்கும் உன் அண்ணனுங்க 2 பேருக்கும் நல்லா தெரியுமே என்னைய பற்றி, அதான் ஒரு பிரச்சனையும் இல்லை, பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியாட்டி எனக்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாட்டிமா. வைன் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு, என்ன நீங்கள் வைத்தியரா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா கிடுகிடுன்னு மாயாவோட பாட்டிக்கிட்ட வந்து, வைத்தியரா நீங்கள்? ஐயோ ரொம்ப சந்தோஷங்கம்மா, வாங்க உட்காருங்க, எங்கள் வீட்டில் ஏதாவது நீங்கள் சாப்பிடணும், உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லி பாட்டிமாவை டைனிங் டேபிளில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. பாட்டிமா அப்போ ஹேண்ட்ஸை நீட்டி, நான் யார் வீட்லேயும் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஏன் கையில் சமைச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும், வேணாம் எனக்கு வேணாம், நீங்கள் இனிப்பாக ஏதாவது கொடுங்க, குடிச்சுப்புட்டு வீட்டுக்கு போகிறேன், சும்மா உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. உடனே மீனும் மினியும் சூப்பராக ஒரு ஆப்பிள் ஜூஸ் போட்டு வந்து பாட்டிமா கிட்ட கொடுத்துட்டாங்க. பாட்டிமா அந்த ஆப்பிள் ஜூஸை வாங்கி சிப் பண்ணிக்கிட்டே, ஆஹா அருமையாக இருக்குது, தேவாமிருத்த மாதிரி இருக்குது, அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு நான் வர்றேன், உங்கள் பேர குழந்தைங்கள ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு, அவங்க கூட நான் கொஞ்சம் விளையாடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. விளையாடுறதா, நல்லா விளையாடுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பாட்டிமா. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் பாட்டிமாவை இப்போ ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா ஒய்யாரியை காப்பாற்றிருக்காங்க இல்லையா, அதனால. ஆனால் யாருக்கும் தெரியாது, பாட்டிமா தன்னோட மந்திர சக்திகளை யூஸ் பண்ணி ஒய்யாரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒய்யாரியோட த்ரோட்டில் அந்த ஃப்ளஷை சிக்க வச்சதே பாட்டிமா தான். ஸோ இது யாருக்கும் தெரியாது இல்லையா, பெரிய உதவி பாட்டிமா பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் பாட்டிமா கிட்ட இப்போ கொஞ்சம் நெருக்கமாயிட்டாங்க. இப்படியே ஒரு 1 இயர் பாஸ் ஆகுது. இப்போ மாயாவோட பாட்டிமா குழந்தைங்கக்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. இன்றைக்கி குழந்தைங்கள தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நேரம் என்னோட வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயின்கிட்டையும் ஜங்குக்கிட்டையும் பாட்டிமாக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இப்போ 3 பேபிஸையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பாட்டிமா. என்ன தான் மாயாவோட பாட்டிமா ரொம்ப மிங்கிள் ஆகிட்டாங்க இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அப்படின்னாலும் வைனுக்கு தன்னோட குழந்தைங்கள தனியாக மற்றவங்ககிட்ட அனுப்புறதுக்கு விருப்பம் கிடையாது. எப்போதுமே வைன் தன்னோட குழந்தைங்கள அவங்க தான் பார்த்துப்பாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு 4 இயர்ஸ் ஆகுது. ஸோ பக்கத்தில் இருக்க கிண்டர் கார்டனில் ஜங்குக்கு இப்போ 3 குழந்தைங்களையும் கேஜி சேர்த்து விட்டுருக்காங்க. ஸோ எப்போதுமே ஸ்கூலில் தான் இருப்பாங்களா, சண்டே சாட்டர்டே தான் வீட்டில் இருப்பாங்க. ஸோ வைன் குழந்தைங்க கூட இருக்கணும்னு நினைக்கும்போது பாட்டிமா குழந்தைங்கள என்னோடய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டதும் வைனோட பாட்டிமா ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் வைனுக்கு பாட்டிமா கூட தனியாக அனுப்ப விருப்பம் இல்லை. என்ன தான் மாயா பாட்டியம்மா வைத்தியராக இருந்தாலும் சின்ன குழந்தைங்க 3 பேரும் பயங்கரமாக சுட்டி பண்ணுவாங்க.
ஸோ பாட்டிமாவோட சிங்கிளாக பார்த்துக்க முடியாமல் அவங்க வீட்டில் போய் எதையாவது உடச்சிட்டாங்கனாவோ இல்லை அங்கே போய் ஏதாவது பிரச்சனைனாவோ என்ன பண்ணுறது அப்படின்னு நானும் வர்றேன் உங்கள் கூடன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. மாயாவோட பாட்டிக்கு பயங்கர எரிச்சலாக இருக்குது. இருந்தாலும் ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. ஓகேம்மா வா, நீனும் வா என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைனையும் 3 பேபிஸையும் பாட்டிமா கூட்டிகிட்டு போகிறாங்க தன்னோட வீட்டுக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.